நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாலிவுட்காரங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே தென்னிந்திய கலைஞர்கள், தென்னிந்திய படைப்பாளர்கள் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏக் துஜே கே லியே அப்படிங்கிற படத்தின் மூலம், ஒரே படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகத்தையே அதிர வைத்தார். அதே படத்தில் எடுத்த உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஹிந்தியில் மெகா ஹிட் படமாக நடித்து அங்கே இருக்கிற அமிதாப் பச்சன் மற்றும் பல ஹீரோக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட திட்டமிடல் அரங்கேற்றப்பட்டு ஒருவராக, அதாவது கமலாகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், ஏன் பாக்யராஜ் ஆகட்டும், யாரெல்லாம் பாலிவுட்டில் போய் கொடி நடுறாங்களோ அவங்க எல்லாமே திட்டமிட்டு வெளியேற்றப்படுவார்கள். அங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா இந்த அண்ணன் தம்பி கேரக்டரு, சைடு கேரக்டரு இது மாதிரி நடித்தா வச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு இயக்குனராகவோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை அங்கே சைன் பண்ணவே முடியாது. ஹீரோயின்களை மட்டும் அவங்க ஏற்றுக்கோங்க. அதற்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் முதற்கொண்டு, இசைப்புயல் ஏஆர் முதற்கொண்டு அங்கே எப்பெல்லாம் வெற்றி கொடி நாட்டுறாங்களோ அப்போ இருந்து அவங்கள கேலி பண்ணுறது, இல்லை ஏதாவது விதத்தில் மட்டம் தட்டுறது, இல்லை புறக்கணிக்கப்படுறது, இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு தனுஷ் நடித்த ஷமிதாப் அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்டில் அவர் நடித்த 2வது படம். ஆனால் அங்கிருந்த முன்னணி இதழ்கள், வார இதழ்கள் யாருமே தனுஷை அந்த விமர்சனத்தை மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்படியெல்லாம் இருட்டடிப்பு பண்ணாங்க, புறக்கணித்தாங்க. அதே மாதிரி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு ஆஸ்கார் மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தமிழில் பேசினாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை ஓரங்கட்டும் வேலைகள் நடந்து அது சிறப்பாக பண்ணிருக்கானுங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம அட்லி அவர்கள் ஷாருக் கானே மிகப்பெரிய வெற்றி பணம் கொடுத்து தருமாறிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஜவான் அப்படின்னு ஜம்முன்னு ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேலே வசூல். ஸோ அந்த வைத்தறிச்சல் நிச்சயமாக பாலிவுட்காரங்களுக்கு இருக்குமா இருக்காதா, அதன் வெளிப்பாடு தான் இப்போ நிகழ்ந்திருக்கு. இந்த கபில் சர்மா நடத்துகிற நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம அட்லி தயாரிச்சிருக்க ஹிந்தி தெரி ரீமேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு. அப்போது கபில் சர்மா அட்லியோட உருவத்தை பார்த்து கேலி பண்ணிக்காரு. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ப்ரொடியூசர்லாம் நீங்கள் இருக்கும் போது உங்களை தேடுவாங்களாமே அப்படின்னு அட்லியோட கலரையும் உருவத்தையும் கேலி பண்ணிக்காரு. அதற்கு அட்லியோட சொல்கிறாருன்னா, என்னுடைய முதல் தயாரிப்பாளர் ஏஆர் முருகதாஸ் சார் என்னுடைய கலரையோ உருவத்தையோ பார்க்கல, நான் கதை எப்படி சொல்கிறேன், அந்த கதை நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும்தான் பார்த்தாரு. ஸோ எப்போவுமே ஒருத்தரோட உருவத்தையோ இல்லை கலரையோ மற்ற விஷயங்களை பார்க்கறத விட அவனுடைய திறமையையும் அவனுடைய மனசையும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அரங்கமே கைத்தட்டல்களாக அதிர்ந்தது. ஸோ தன்னை நோஸ் கட் பண்ணிய அந்த ஒரு ஆங்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டையர்கள் சமத்தியான பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க.